Hello my dear amazing learners, welcome back to Freehit. I am Nisha, University Gold Medalist, your biology tutor. So today's class we will be discussing about double fertilization and about embryo, specifically endosperm. So these are the three concepts that we will be discussing today. It is very important topic. So இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப important. So ஒரு சின்ன quick overview பார்த்துட்டு அதுக்கப்புறமா next concept போடலாம். Okay. So first the topic பேர் வந்து double fertilization, right? Double fertilization. Double fertilization பேர்லேயே இருக்குது double. ஸோ நமக்கு ரெண்டு fertilization நடக்க போகுது. என்னென்ன fertilization பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்னோம் ரெண்டு மேல் கேமெட் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டாக டூ செல் ஸ்டேஜில் ஷெட் ஆச்சுன்னா போலன் டியூப்பில் டிவிஷன் ஆகி ரெண்டு மேல் கேமெட்டாக ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை 3 செல்டு ஸ்டேஜில் ஷெட் ஆனால் ரெண்டு மேல் கேமெட்டுமே போலன் டியூப் வழியாக வரும். ஃபஸ்ட்டு மேல் கேமெட் என்ன பண்ணுன்னா நம்ம சினர்ஜிட் கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலோட சேர்ந்து ஜைகோட்டாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ இதில் ப்ளாய்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ளாய்டியை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. மேல் கேமெட்டுங்கிறது ஹாப்ளாய்ட் ப்ளாய்டி, எக்கும் ஹாப்ளாய்ட். அப்போ n+n 2n ஜைகோட் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இதே செகண்ட் இன்னொரு மேல் கேமெட் இருந்தது இல்லையா, செகண்ட் மேல் கேமெட். இந்த செகண்ட் மேல் கேமெட் எங்கே போச்சுன்னு பார்த்தோம் போன கிளாஸில். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் மேல் கேமெட் எங்கே போகும், சினர்ஜிட்ஸில் இருக்க ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் போலார் நியூக்ளியை கிட்ட கொடுத்துரும். போலார் நியூக்ளியை அப்படிங்கிறது சென்டர் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியை. நியூக்ளியஸுங்கிறது சிங்கிள், நியூக்ளியை ப்ளூரல். அப்போ எத்தனை நியூக்ளியை அங்கே இருக்குது, ரெண்டு நியூக்ளியை இருக்குது. ரெண்டு நியூக்ளியோட ப்ளாய்டி n, ஒரு நியூக்ளியஸோட ப்ளாய்டி n, இன்னொரு நியூக்ளியஸோட ப்ளாய்டி n. அப்போ 2n. மேல் கேமெட்டோட ப்ளாய்டி என்னது n. அப்போ n+2n என்ன வரும், 3n. இது வந்து பிரைமரி. ஓகேவா, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட ப்ளாய்டு 3nனால சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லு, அப்புறம் அந்த டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ பென் ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஜைகோட் என்ன சொல்கிறாங்க, டிப்ளாய்டு ஜைகோட். ஓகே, ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் என்ன பண்ணும், பல டிவிஷன் அண்டர்கோ பண்ணி எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணும். அந்த எண்டோஸ்பெர்மும் ட்ரிப்ளாய்டு தான். ஆனால் இங்கே நடக்கிற டிவிஷன் எல்லாமே மைட்டோசிஸ் தான். ஓகே, எண்டோஸ்பெர்மோட மெயின் வேலை என்னது, நியூட்ரிஷன். டிப்ளாய்டு ஜைகோட்டும் அதே மாதிரி மைட்டோசிஸ் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும், எம்ப்ரியோ. இங்கே நிறைய ஸ்டேஜ் நடக்கும், நம்ம ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது படிக்கலாம். பட் இப்போ என்ன புரிஞ்சுக்கோங்க, எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும். இந்த எம்ப்ரியோவும் என்ன தான், டிப்ளாய்டு. எம்ப்ரியோ தான் நமக்கு என்னவா மாறி இருக்கும், எம்ப்ரியோ வந்து அதான் லைஃப். அடுத்து அதுதான் ஜெர்மினேட் ஆகி நமக்கு பிளான்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேல் கேமெட் எக்கோட சேர்ந்தால் ஜைகோட் வரும். செகண்ட் மேல் கேமெட் போலார் நியூக்ளியோட சேரும்போது ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வரும். இது ஒரு ஃபர்டிலைசேஷன், இது ஒரு ஃபர்டிலைசேஷன். ரெண்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா, ஸோ இந்த மோடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மேல் கேமெட் நடக்குதுல்ல, இதுக்கு பேர் என்னென்னா சின்கேமி. இந்த ப்ராசஸ்க்கு பேர். ஓகே, ரெண்டுமே ஃபியூஷன் ஆகிறதுனால சின்கேமி. இதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன். ஏன் ட்ரிபிள் ஃபியூஷன்னு சொல்கிறோம், மேல் கேமெட் ஒன்று, போலார் நியூக்ளியை ஒரு போலார் நியூக்ளியை, இன்னொரு போலார் நியூக்ளியை, 3 காம்பனன்ட்ஸ் சேரனால அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன். சின்கேமியும் ட்ரிபிள் ஃபியூஷனையும் சேர்த்து சொல்கிறது தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். இது அப்படியே உங்கள் புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளோட் சார்ட் புரிஞ்சுட்டாலே நாம் என்ன இந்தமாரி படிக்க போகிறோங்கிறது ஈஸி. ஸோ எம்ப்ரியோவில் நிறையா ஷேப்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும், அதோட இன்ட்ரிகேசியெல்லாம் நம்ம இப்போ ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயம் இருக்கும், கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட், ஏதாவது ஒரு சினர்ஜிட்குள்ளே போனதுக்கப்புறம் the pollen tube releases the 2 male gamete into the cytoplasm of synergid. சினர்ஜிட்குள்ளே போனோன்னே என்ன செய்யும், சினர்ஜிட்டில் இருக்க சைட்டோபிளாசம்குள்ளே இது ரெண்டு போலன் டியூபையும் விட்டுடும். ஒன் ஆஃப் த மேல் கேமெட் என்ன பண்ணும், மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த எக் செல்
and fuses with this nucleus completing the syngamy forming diploid cell. ஒன்று என்ன பண்ணுது அப்படியே நகர்ந்து எகிட்ட போய் ஃபியூஷன் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆனது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் சின்கேமி. அந்த ஜைகோட் என்னவா டெவலப் ஆகும்? எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். இது ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதர் மேல் கேமெட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த டூ போலார் நியூக்ளியை லொக்கேட்டட் இன் த சென்ட்ரல் செல். கரெக்டாக? இது ஒரு எம்ப்ரியோ சாக்குனா இங்கே 2 சினர்ஜெட்டு எக்ஸில் இருக்கும், இங்கே 3 ஆன்டிபோடல். இது இந்த சென்ட்ரல் செல்லில் 2 போலார் நியூக்ளியை இருக்கும். ஒரு கேமெட் என்ன பண்ணுது? இங்கே போயிட்டு இதோட ஃபியூஷன் ஆகுது, இன்னொன்று அப்படியே நகர்ந்து போய் இந்த இடத்துக்கு வருது. ரைட்டா? அண்ட் ஃபியூசஸ் வித் தெம் டு ப்ரொடியூஸ் அ ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். பென் இதுக்கு 3N, இதுக்கு 2N. இது ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு 3N, இதுக்கு 2N. ஃபியூஷன் ஆஃப் 3 ஹேப்ளாய்டு நியூக்ளியைக்கு பேர் என்னது? ட்ரிபிள் ஃபியூஷன். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒன்று சின்கேமி, இன்னொன்று ட்ரிபிள் ஃபியூஷன். ரெண்டுமே எங்கே நடக்கும்? எம்ப்ரியோ சாக்கில் நடக்கும். இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்னது? டபுள் ஃபர்டிலைசேஷன். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் ஃப்ளாரிங் பிளான்ட்டில் மட்டும்தான் பார்க்கலாம். பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்மில் கூட இதை நம்மளால் பார்க்க முடியாது. அஞ்சியோஸ்பெர்மில் மட்டும்தான் என்ன இருக்கும்? டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்கும். சென்ட்ரல் செல் என்னவா மாறுது? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லாக மாறுது. டெவலப்ஸ் இன்டு தி எண்டோஸ்பெர்ம். புரியுதா? இந்த கம்ப்ளீட் செல் என்னவா மாறிடும்? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இது ஃபர்டிலைசேஷன் ஆகி பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஆகிடும். இந்த மொத்தமாக சேர்ந்து தான் எண்டோஸ்பெர்ம். ஓகே, அது வந்து நிறையா மல்டிசெல்லர் டிவிஷன் நடந்து எண்டோஸ்பெர்மாக மாறும். புரிஞ்சுச்சா? இப்போ டயக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே புரியும். ஓகே, ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து போயிட்டு இது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். புரியுதா? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ், பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லு. இது என்ன? அது ஜைகோட். ஜைகோட் என்னவா மாற போகிறது? எம்ப்ரியோவாக மாறும். இது ரெண்டும் சேர்ந்து எண்டோஸ்பெர்மாக மாறும். ஓகே, இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிபோடல்ஸ் எல்லாம் டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சினர்ஜிட்ஸும் டீக்ரேட் ஆகிடும். ஏன்னா அதோட பர்பஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அது தேவையில்லை. ஓகே, இப்போ அது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த டயக்ராம் பார்க்கலாம். அது வரைக்கும் நெக்ஸ்ட் போய் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம். தென் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட். ஸோ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கிறது, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா நடக்குது. அப்படி தான் அந்த லெசனை பிரிச்சிருக்கோம். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நமக்கு ஃப்ரூட் வேணும், சீடு வேணும், எண்டோஸ்பெர்ம் வேணும். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் வந்து எண்டோஸ்பெர்மாக மாறும். சீடு வந்து ஓவியூலேருந்து வரும், ஃப்ரூட் வந்து ஓவரியிலேருந்து வரும். அந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்னு கேட்குறோம். இதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். மென்ஷன் விச் இஸ் நாட் அ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட், இல்லை ராங் மேட்ச், அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, எண்டோஸ்பெர்ம் எதுலேருந்து வந்துச்சு? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் வந்து எண்டோஸ்பெர்மாக மாறுச்சு. ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறுச்சு. ஓகே, ஓவியூல் வந்து சீடாக மாறுச்சு, ஓவரி ஃப்ரூட்டாக மாறுச்சு. இதை வந்து இந்த 4மே மேட்ச்சில் கேட்கலாம். இல்லை போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் வந்து எது ரைட்டான சீக்வன்ஸ், எது ராங்கான சீக்வன்ஸ்னு கேட்கலாம். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா? எண்டோஸ்பெர்ம்பா. ஜைகோட் எம்ப்ரியோ, ஓவியூல் சீடு, ஓவரி ஃப்ரூட். வெரி சிம்பிள். இந்த 4 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எதா மாறுதுன்னு போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில். ஓகே, எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் ப்ரிசீட்ஸ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். எண்டோஸ்பெர்ம் வந்து எம்ப்ரியோ வளர்றதுக்கு முன்னாடியே வளர்ந்துருமா? ஏன்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். எண்டோஸ்பெர்மோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? நியூட்ரிஷன். ஒரு எம்ப்ரியோ வளரும் போது மேபி அதுக்கு நியூட்ரிஷன் தேவைப்படலாம். அப்போ அந்த நியூட்ரிஷனை யார் ப்ரொவைட் பண்ண போகிறா? எண்டோஸ்பெர்ம் தான் ப்ரொவைட் பண்ணும். அப்போ எம்ப்ரியோ வளர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக யார் வளரணும்? எண்டோஸ்பெர்ம் வளரணும். அதனால தான் எம்ப்ரியோவுக்கு முன்னாடியே யார் வளருவா? எண்டோஸ்பெர்ம். மெயின்லி ஃபார் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கு நியூட்ரிஷன் தேவைப்பட்டு அதை கொடுக்கறதுக்காக தான் முதல்ல யார் வருவா? எண்டோஸ்பெர்ம் டெவலப் ஆகும். ரைட், இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி. புரிஞ்சுதா? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வச்சிருக்க பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப டிவைட் ஆகும். இது எல்லா டிவிஷனுமே மைட்டோசிஸ் தான். டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி அண்ட் ஃபார்ம்ஸ் அ ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ. ஓகே, செல் என்ன பண்ணுது? டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது. அந்த டிஷ்யூவில் ஃபுல்லாக யார் இருக்கா? ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் தான். அதோட மெயின் ஃபங்க்ஷனே நியூட்ரிஷன் ஆஃப் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. எம்ப்ரியோக்கு நியூட்ரிஷன் கொடுக்குற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது என்ன பண்ணும்? இப்படி டிவைட் ஆகுது. த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் என்னென்னா, இப்போ பிரைமரி ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து நிறைய டிவிஷன் பண்ணி நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணிடும். முதல்ல ஒரு நியூக்ளியஸாக நிறைய ஃபார்ம் பண்ணிடும்.
அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து சைட்டோகைனசிஸ் நடந்து செல் வால் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுச்சா? அதான் மோஸ்ட் காமன் டைப். திஸ் ஸ்டேஜ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ முதல்ல என்ன நடக்கும்னா ஸோ இமேஜின் இதுதான் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது, சுற்றி இருக்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லு. இப்போ என்ன ஆகும்னா இதில் திரும்ப திரும்ப டிவிஷன் ஆகி நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு முதல் ஸ்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஏன்னா இதில் நியூக்ளியஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் வந்தாலும் எல்லாமே ட்ரிப்ளாய்டு தான். அதுக்கப்புறம் இந்த எண்டோஸ்பெர்மை சுற்றி செல் வால் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் செல்லுலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்னது? செல்லுலரைசேஷன். அதாவது செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுச்சா? ஸோ முதல்ல ஒரு நியூக்ளியஸ் ஒரு செல் இருந்தது, நிறையா நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு பேர் ஃப்ரீ செல்லார் எண்டோஸ்பெர்ம். அதுக்கப்புறம் செல்லுலரைசேஷனுங்கிற ப்ராசஸ் மூலயமா ஓகே செல்லுலரைசேஷன் ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணுவோன்னு அந்த ஒவ்வொரு இதை சுற்றி செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம கோகோனட் இருக்குல்ல, தேங்காய், அதுதான் கோகோனட் வாட்டர் இருக்குல்ல, தண்ணி இளநீ குடிக்கிறோம்ல, அது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். இதே நமக்கு அந்த தேங்காய் இருக்குல்ல சைடில், நம்ம தேங்காய் சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஓகே, அது வந்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். புரிஞ்சிச்சா? அதனால தான் இப்போ நம்ம இளநியாக வாங்கும்போது நிறையா தண்ணி இருக்கும், அதாவது ஃப்ரீ நியூக்ளியஸ் வந்து நிறையா இருக்கும். பட் நாளாக என்ன ஆகும்? செல்லுலரைசேஷன் ப்ராசஸ் மூலயமா செல்வால் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது தேங்காய் அதிகமாக வரும். அதனால தான் இளநியில் நிறையா தண்ணி இருக்கும். நம்ம வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது என்ன ஆகும்? அந்த ஒயிட் கலர் போர்ஷன் அதிகமாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி செல்வால் ஃபார்ம் ஆகிட்டு எல்லாமே செல்ஸாக மாறிடுச்சு. ஓகே, செல்லுலரைசேஷன் ப்ராசஸ் மூலயமா. அதுக்கு பேர் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ஸோ கோகோனட் வாட்டருக்கு பேர் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், அந்த தேங்காய்க்கு பேர் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கோகோனட் வச்சு ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்கு, திரும்பவும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, செல்லுலரைசேஷன் வந்து மாறும். இந்த கோகோனட் வாட்டர் ஃப்ரம் டெண்டர் கோகோனட்னு சொன்னால் அதுதான் இளநீ. ஓகே, டெண்டர் கோகோனட் இஸ் நோன் அஸ் இளநியாக தான் என்னென்னு சொல்கிறோம், டெண்டர் கோகோனட். பட் யுவர் ஃபெமிலியர் வித் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் மேட் அப் ஆஃப் thousands ஆஃப் நியூக்ளியர். அது சுற்றி இருக்க சரௌண்டிங் கர்னலுக்கு பேர் தான் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். வெள்ளை கலர் தேங்காய் சட்னி திருவி இறைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ஓகே, ஸோ எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். ஒன்று வந்து முதல்ல 2 டைப் ஆஃப் சீடு இருக்கா? என்னென்ன இருக்குது? டைகாட் சீடு, அதாவது 2 காட்லிடன் இருக்கும். மோனோகாட் சீட்னா ஒரே ஒரு காட்லிடன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. அந்த டைகாட் சீடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, எண்டோஸ்பெர்ம் வந்து யூஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ எண்டோஸ்பெர்ம் யூஸ் ஆகிறதுனால அந்த எம்ப்ரியோக்கு தேவைன்றதுக்காக 2 காட்லிடன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். காட்லிடனும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், அதே மாதிரி எண்டோஸ்பெர்மும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ எம்ப்ரியோக்கு வந்து காட்லிடனில் நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கனால எண்டோஸ்பெர்மில் இருக்க எனர்ஜியை அது யூஸ் பண்ணிக்கும். இல்லை வைசி வெர்சாவாக கூட வச்சுக்கலாம். டைகாட் எம்ப்ரியோஸ் வந்து எண்டோஸ்பெர்மை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறதுனால என்ன பண்ணுது, அதுக்கு 2 காட்லிடன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். அதே மாதிரி மோனோகாட் பொறுத்த வரைக்கும் அது எண்டோஸ்பெர்மை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ எண்டோஸ்பெர்ம் பெர்சிஸ்டாக இருக்கும், எண்டோஸ்பெர்ம் அதில் இருக்கும். இதில் வந்து எண்டோஸ்பெர்ம் என்ன ஆகுதோ, எண்டோஸ்பெர்ம் வந்து கன்சியூம் ஆகிடும். ஸோ எண்டோஸ்பெர்ம் கன்சியூம் ஆகிடும், பிகாஸ் அதுக்கு 2 காட்லிடன் இருக்குது. எல்லா நியூட்ரிஷனும் அந்த எண்டோஸ்பெர்ம்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஜெர்மினேஷனில் தேவைப்படுற எனர்ஜியை காட்லிடன் எடுத்துக்கும். மோனோகாட் பொறுத்த வரைக்கும் க்ரோ ஆகும்போது எண்டோஸ்பெர்மை ரொம்ப யூஸ் பண்ணாமல் எண்டோஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதேமாதிரி காட்லிடனில் இருக்க எனர்ஜி 2யும் ஸ்டோர் பண்ணி தான் தென் ஜெர்மினேஷன் ஆகும்போது எனர்ஜி எடுத்துக்கும்.
ஓகே, endosperm may be either completely consumed by developing embryo. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? an example pea as well as beans, groundnut, legumes எல்லாமே வந்து டைகாட் தான். மோனோகாட் பொறுத்த வரைக்கும் கேஸ்டர், கோகோனட். வேறு அளவுக்கு கேஸ்டர் படித்தோம், எங்கே படித்தோம்? கேஸ்டர், மெய்ஸ், ஓகே, பாலினேஷனில் படித்தோம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, எங்கெங்கெல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் படித்தோமோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிட்டா அது டைகாட், பர்சிஸ்ட் ஆச்சுன்னா அது மோனோகாட். இதுக்கு எக்ஸாம்பிள் பீ, பீன்ஸ், கிரவுண்ட்நட், அதுக்கு கேஸ்டர் அண்ட் மெய்ஸ். சரி, மெய்ஸுமே சொல்லலாம், தப்பு இல்லை, ஏன்னா அதுவும் மோனோகாட் தான். கேஸ்டர், மெய்ஸு, கோகோனட் இது எல்லாமே. இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எம்ப்ரியோ எங்கே ஃபார்ம் ஆகும்? நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? எம்ப்ரியோ சாக்கில் அண்ட் சலாசல் எண்டோ இருக்கும், மைக்ரோபைலா ரெண்டும் இருக்கும். மைக்ரோபைலா ரெண்டில் தான் யார் இருப்பா? எக் இருப்பா. அப்போது இந்த எக்கை ஃபர்டிலைசேஷன் பண்ணி தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் தான் என்னவா மாறுது? எம்ப்ரியோவாக மாறுது. அப்போ எம்ப்ரியோ எந்த எண்டில் இருக்கும்? மைக்ரோபைலார் எண்டில் தான் இருக்கும். ஸோ எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் தி மைக்ரோபைலார் எண்ட் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக் வேர் தி ஜைகோட் இஸ் சிச்சுவேட்டட். ஏன்னா ஜைகோட் தான் எம்ப்ரியோ சாக்காக மாறுது, சாரி எம்ப்ரியோவாக மாறுது. ஸோ கண்டிப்பாக எங்கே தான் இருக்கணும்? மைக்ரோபைலார் ரீஜனில் தான் இருக்கும். மோஸ்ட் ஜைகோட் டிவைஸ் ஒன்லி ஆஃப்டர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இஸ் ஃபார்ம். எண்டோஸ்பெர்ம் கொஞ்சமாவது ஃபார்ம் ஆன அப்புறமா தான் ஜைகோட் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்? முன்னாடியே சொல்கிறேன், நியூட்ரிஷனுக்காக. ஜைகோட் டிவைட் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸில் தேவைப்படுற நியூட்ரிஷன் எங்கேருந்து எடுத்துக்கலாம்? எண்டோஸ்பெர்ம்லேருந்து எடுத்துக்கலாம். அதனால கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்மாவது வளர்ந்தப்புறம் தான் எம்ப்ரியோ டிவைட் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அன் அடாப்டேஷன் டு ப்ரொவைட் அஷ்யூர்டு நியூட்ரிஷன். ஸோ என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும், அந்த ப்ராசஸ்க்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, தோ த சீட்ஸ் டிஃபர் கிரேட்லி. ஸோ மோனோகாட் சீட்டில் வந்து ஒரே ஒரு காட்லெடன் இருக்கும், டைகாட் சீட்டில் 2 காட்லெடன் இருக்கும். பட் ரெண்டோட ஏர்லி ஸ்டேஜ், அதாவது எம்ப்ரியோஜெனி வந்து சேமாக தான் இருக்கும். எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் சேமாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டைகாட் எம்ப்ரியோ பார்த்தோம்னா முதல்ல ப்ரோ எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க, ஒரு பால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே ஒரு சஸ்பென்சார் வந்து குளோபுலார் எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் கார்டேட் எம்ப்ரியோ, டார்பெடோ எம்ப்ரியோ, ஃபைனலி மெச்சூர் எம்ப்ரியோ. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்: ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலார், ஹார்ட் ஷேப்ட் அண்ட் மெச்சூர் எம்ப்ரியோ. இப்போ தான் நம்ம அந்த டயக்ராம் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ சினர்ஜிட்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, ஆன்டிபாடில்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, சென்ட்ரல் செல் என்ன ஆகிட்டு டிவைட் ஆகி எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செல் ஜைகோட்டு தான் இங்கே பேசுகிறோம். அந்த ஜைகோட்டில் முதல்ல ஒரு டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் நிறைய டிவிஷன் நடந்து ஒரு குளோபுலார் எம்ப்ரியோ வரும். ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் வரும், அதுக்கு பேர் தான் ப்ரோ எம்ப்ரியோ. அதோட இமேஜ் கொடுக்கல, பட் இந்த இடத்துல டிவைட் ஆகி ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோ எம்ப்ரியோ, அதாவது பிரிமிட்டிவ் எம்ப்ரியோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இது குளோபுலர் எம்ப்ரியோ, குளோப் மாதிரி இருக்குது அது. அப்புறம் இது இன்வெர்டட் ஹார்ட் மாதிரி இருக்கிறனால ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ, ஆர் இதுக்கு பேர் கார்டேட் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டேட் எம்ப்ரியோ. ஸோ இந்த நீளமாக இருக்க கோடுக்கு பேர் தான் சஸ்பென்சார். ஸோ சஸ்பென்சார் வந்து இந்த பேசல் செல்லோட அட்டாச் ஆக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து டார்பெடோ ஷேப் மாதிரி ஒன்று வரும், ஃபைனலி காட்லெடன். ஸோ மேலே இருக்கிறது வந்து ரேடிக்கல். ஸோ ரேடிக்கல் என்னவா ஃபார்ம் ஆகும்? ரூட்டாக ஃபார்ம் ஆகும். தென் இது 2 காட்லெடன், 2 காட்லெடன் இருக்கா, பிகாஸ் இட் இஸ் டைகாட். தென் இந்த இடத்துல இருக்கிறது ப்ளூமியூல். ப்ளூமியூல் வந்து ஃப்யூச்சரில் ஷூட்டாக மாறும். புரிஞ்சிச்சா? ஸோ டைகாட் எம்ப்ரியோட ஸ்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ரோ எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் குளோபுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்ட் ஆர் கார்டேட் எம்ப்ரியோ, ஃபைனலி மெச்சூர் எம்ப்ரியோ. இதெல்லாமே ஒரு டைகாட் எம்ப்ரியோவோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, டிப்பிக்கல் டைகாட் எம்ப்ரியோவில் என்ன இருக்கும்? ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்போம் தெரியுமா, இப்படி. ஸோ இந்த டயக்ராம் பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் போர்ஷனுக்கு பேர் என்னது? எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். அப்புறம் 2 காட்லெடன், காட்லெடன் 1 அப்புறமா காட்லெடன் 2. இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் என்னது? மேலே போகிறது the portion of the embryonal axis above the level of cotyledonக்கு பேர் எபிகாட்டைல். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் என்னது?
எபிகாட்டைல். எபிகாட்டைலில் இருக்க டிப்புக்கு பேர் என்னது? ப்ளூமியூல். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்? ஷூட் டிப். ஷூட் டிப் ஆர் ப்ளூமியூல். ஓகே, ஸோ ஹைப்போ எபிகாட்டைல் எம்பரியோனல் ஆக்சிஸ், 2 கார்டிலேடன். இந்த எபிகாட்டைல் மேலே இருக்கிறதுக்கு பேர் ப்ளூமியூல் ஆர் ஸ்டெம் டிப். அதே சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் இங்கே இந்த கோடு கீழே வந்ததுன்னா ஹைப்போ. ஹைப்போனாலே லோவர் தானே. ஸோ லோவர் ரீஜன் ஹைப்போகாட்டைல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேடிக்கல். ஓகே, ரேடிக்கலுக்கு மேலே யார் இருப்பானா? ரூட் கேப். ரூட் கேப்போட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ டெர்மினஸ் லோவர் எண்ட் இந்த ரேடிக்கல் ஆர் ரூட் டிப்பு. ரூட் டிப்பை யார் கவர் பண்ணியிருப்பா? ரூட் கேப் கவர் பண்ணியிருப்பா. ஓகே, வெரி சிம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் இருக்கிறது எம்பரியோனல் ஆக்சிஸ், அந்த கார்டிலேடனுக்கு மேலே இருக்கிறது எபிகாட்டில், கார்டிலேடன் கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டில், மேலே இருக்கிறது ப்ளூமியூல், கீழே இருக்கிறது ரேடிக்கல், ரேடிக்கலுக்கு கீழே ரூட் கேப் வந்து இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது யூ கேன் சி இந்த டயக்ராம் வெரி கிளியர். இப்போ இதோட எம்பரியோனல் ஆக்சிஸ் எது? ஓகே, ஸோ எம்பரியோனல் ஆக்சிஸ், கார்டிலேடனுக்கு மேலே இருக்கிறது என்னது? ப்ளூமியூல், கார்டிலேடன் 11க்கு கீழே இருக்கிறது ரேடிக்கல், அதாவது இது ஹைப்போகாட்டில், இது எபிகாட்டைல், தென் ரேடிக்கல், ரூட் கேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரூட் கேப் எதில் பார்க்கலாம்? டைகாட் எம்பரியோவில் கிளியராக நமக்கு தெரியும். ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. டைகாட் எம்பரியோவில் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், மோனோகாட்டில் எப்படி இருக்கும், எவ்ரிதிங். ஸோ மோனோகாட் எம்பரியோ பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது, ஒரே ஒரு கார்டிலேடன் தான் இருக்குது. மோஸ்ட்லி கிராஸ் ஃபேமிலி எல்லாமே மோனோகாட்டாக இருக்கும். கிராஸ் ஃபேமிலி வேறு எங்கே படிச்சிங்க? ஜாஸ்ட்ரா, ஓகே, மெரைன் சீ கிராஸ், அது வந்து அக்வாட்டிக் பாலினேஷன் படித்தோம். அப்புறம் விண்டு பாலினேஷனில் கிராஸஸ் படித்தோம். அதே மாதிரி மோனோகாட்லேயுமே கிராஸ் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு கார்டிலேடன் தான் இருக்கும்னு சொன்னோமா, அந்த கார்டிலேடனுக்கு பேர் ஸ்கியூட்டல்லம். அது எங்கே இருக்கும்னா லேட்ரல் சைடில். டைகாட்டில் கார்டிலேடன் எங்கே இருக்கும்னா எம்பரியோனல் ஆக்சிஸோட 2 சைட்லையுமே இருக்கும். மோனோகாட்டில் எம்பரியோனல் ஆக்சிஸ்க்கு லேட்ரல் சைடில் இருக்கும். ஐ ஷோ த இமேஜ். ஓகே, ஸோ டைகாட் பொறுத்த வரைக்கும் இது எம்பரியோனல் ஆக்சிஸ், கார்டிலேடன் 1, கார்டிலேடன் 2. மோனோகாட்டுக்கு இது எம்பரியோனல் ஆக்சிஸ்னால் இந்த மாதிரி லேட்ரல் போர்ஷனில் தான் யார் இருப்பா? ஸ்கியூட்டல்லம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். At its lower end the embryonal axis என்ன இருக்கும்? ரேடிக்கல் இருக்கும், அதே மாதிரி ரூட் கேப்பும் இருக்கும். அந்த ரூட் கேப் என்க்ளோஸ்ட் இன் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீட் கால் கோலியோரைசா. மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் இது ஒரு வித்தியாசம். டைகாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்போகாட்டில் எபிகாட்டில், சாரி எபிகாட்டில் ஹைப்போகாட்டில். ஹைப்போகாட்டில் கீழே இருக்கிறது ரேடிக்கல் ரூட் கேப், எபிகாட்டிலுக்கு மேலே இருக்கிறது ப்ளூமியூல். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எபிகாட்டில் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வர்றது ஷூட் டிப், அதுக்கு மேலே கோலியோப்டைல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். அதே மாதிரி ஹைப்போகாட்டிலுக்கு கீழே இருக்கிறது வந்து ரூட் டிப் இருக்கு இல்லையா, அதாவது ரேடிக்கலுக்கு அடுத்தது கோலியோரைசா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது ரெண்டுமே யூனிக். கோலியோரைசா as well as கோலியோப்டைல், இது ரெண்டுமே யூனிக். ஓகே, why I call it as unique? கோலியோப்டைலும் கோலியோரைசாவும் நம்ம டைகாட்டில் படிக்கலாம். அட் இட்ஸ் லோவர் எண்ட் எம்பரியோனல் ஆக்சிஸ்க்கு வந்து ரேடிக்கல் இருக்கும். அதே மாதிரி ரூட் கேப்பை யார் என்க்ளோஸ் பண்ணியிருப்போம்? ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத்னா கவரிங். ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் கவரிங் யாரை கவர் பண்ணியிருப்பா? ரூட் கேப்பை கவர் பண்ணும், அதுக்கு பேர் கோலியோரைசா. போர்ஷன் ஆஃப் தி எம்பரியோனல் ஆக்சிஸ் above the level of attachment of scutellumக்கு பேர் தான் எபிகாட்டில். ஓகே, கார்டிலேடனுக்கு மேலே தானே எபிகாட்டில், இங்கே கார்டிலேடனுக்கு பேர் ஸ்கியூட்டலம், அதனால எபிகாட்டில்னு சொல்கிறாங்க. Epicotyl has a shoot apex and a few leaf primordia enclosed in a hollow folia structure. Folia na leaf like structure, அதுக்கு பேர் கோலியோப்டைல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கியூட்டல்லம்க்கு மேலே எபிகாட்டில், அங்கே நமக்கு ப்ளூமியூல் இருக்கும். ப்ளூமியூலுக்கு மேலே whom do we have? கோலியோப்டைல். கோலியோப்டைல்ங்கிறது ஒரு ஃபோலியா ஸ்ட்ரக்சர் மாதிரி, லீஃப் பிரைமார்டியா, ஹாலோ ஃபோலியா ஸ்ட்ரக்சர். ஓகே, லீஃப் பிரைமார்டியா மேலே இருக்கும். And then ஓகே, மேலே லீஃப் பிரைமார்டியா இருக்கும், தட்ஸ் கால் கோலியோப்டைல். அதுக்கப்புறம் கீழே வரும்பொழுது ரூட் டிப்பு, அதை தாண்டி கோலியோரைசா, விச் இஸ் நத்திங் பட் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ
ஸோ இதுதான் மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். மோனோகாட்டோட யூனிக் ப்ராப்பர்ட்டியை கோலியோப்டர் கோலியோரைசா. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் திஸ் டயக்ராம். இதுதான் நம்மளுடைய எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். யூ கேன் see it in the lateral portion. ஸோ ஸ்கியூட்டெல்லம்க்கு மேலே வரதெல்லாமே எபிகாட்டைல், ஸ்கியூட்டெல்லம் கீழே வரது எல்லாமே ஹைப்போகாட்டைல். இங்கே தான் நம்மளோட ஷூட் எபெக்ஸ். ஷூட் எபெக்ஸ் இருக்க கோலியோப்டைல் என்னது? லீஃப் பிரைமோர்டியா. இது வந்து எபிபிளாஸ்ட்னு சைடில் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதுவும் லீஃப் லைக் ப்ரொஜெக்ஷன் தான். அதுக்கப்புறம் ராடிக்கல், ரூட் கேப். ரூட் கேப் யார் கவர் பண்ணியிருப்பா? அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத் கால் கோலியோரைசா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட்ஸ் வி லேர்ன் டுடே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் கிவ்ஸ் அ தம்ஸ் அப் சைன் ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது. ஓகே, தென் வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஹாப்பி லேர்னிங். See you in the next video. Bye.